நான் தான் ராமு முதலாளி. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஐயோ வேணும். என்ன ஸ்வீட்டா இருக்கு. இந்த கைப்பக்குவம் சொல்றது இதானா? பச்சை தண்ணி கூட எவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு. கொஞ்சம் நில்லுமா. கையிலையும் கழுத்துலையும் எதுவுமே இல்லையே. அந்த நீலகண்ட எல்லாத்தையும் வித்து தின்னுட்டான்ல. அருணா கயிறை கூட அடகு வச்சுட்டான்ல. அது உங்ககிட்ட தானே இருக்கு. இப்போ அது என்கிட்ட இல்ல, வீட்டுல பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கேன். சாவித்திரி எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். அந்த அருணா கயிறு எனக்கு வேணும். ஐயோ, ஏன் அப்படி சொல்ற? அது வேற எதுக்காக? உங்களுக்கு எதுக்கு என்னோட அருணா கயிறு? அத என்கிட்ட கொடுத்துருங்களேன். தருவேன். இந்த கண்டிஷன்ல நீ என்ன கேட்டாலும் ராம முதலாளி கொடுத்துருவேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என் அருணா கயிறு மட்டும் போதும். கொடுத்துடலாமே. அத நாளைக்கு கொடுத்துட்டா? நாளான்னைக்கு தரட்டுமா? சாவித்திரி, நாளைக்கே கொடுத்துட்றேன். ஈஸ்வரா, கிடைச்சது கூட இல்லாம போயிடுமோ? நாளைக்கு காலங்காத்தால ஆன உடனே நீலகண்டனை அனுப்பிவிடு. உன்னோட அரணா கயிறை இந்த ராமு முதலாளி கொடுத்து விட்டுருவேன். முதலாளி பயந்துட்டீங்களா? நான் தான் நீலகண்டன். நீ மனுஷனை பயமுறுத்தி கொல்ல பாக்குறியாடா? சாவித்திரி தான் சொன்னா. பயமுறுத்தி கொல்ல சொன்னாளா? இல்ல, உங்ககிட்ட அருணா கயிறை வாங்கிட்டு வர சொல்லி. இங்க வச்சு அதை பத்தி பேசக்கூடாது. என்னத்த அருணா கயிறையா? அந்த வார்த்தையை பேசாம எப்படிதான் கேக்குறது? சொல்லுங்க. சும்மா இருடா, இந்த பக்கம் வா. வா இப்படி. எத்தனை நாள் ஆச்சு இதெல்லாம் ஆரம்பிச்சு? என்னையா ஏத்து பேசுறியா நீ? ஒண்ணு ஐய, இந்த வயசான காலத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் பட்ட பகல்ல. நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன். முதலாளி எதுக்கு என்ன கட்டி பிடிச்சி? இங்க இருந்து போட மானம் கெட்டவனே. நான் போறேன். அருணா கயிறு முடிக்கிட்டு போடா. என்னோட தோட்டத்துக்கு வாடா. ஏன் புதைச்சு வச்சிட்டீங்களா? இல்ல, உன்னதான் புதைக்க போறேன். வாடா அப்படி. காசு கொடுத்துறேன். முதல்ல அருணா கயிறு கொடுங்க. தர முடியாதுன்னு சொன்ன நீ என்ன பண்ணுவ? நான் சரோஜினி அக்காட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். அப்படின்னா போய் சொல்றா. இன்னைக்கு அந்த அருணா கயிறு எடுத்துட்டு போனா அவன் என்ன அடிச்சே கொண்டுருவான் முதலாளி. அப்படின்னா அதுதான் உனக்கு எனக்கு நல்லது. நீ என்னடா நீலகண்டா, ஏன் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீங்க தான் ஏன் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டீங்க. சரி சொல்லு, உன்னோட நிலைமை என்ன? அந்த அருணா கயிறு தான் என் பிரச்சனை. அதேதான்டா என்னோட நிலைமையும். அப்படின்னா அதை கொடுத்துருங்களேன். அப்ப உனக்கு அருணா கயிறு வேண்டாமா? கயிறு தானே பிரச்சனைன்னு சொன்னீங்க. அதுதான்டா எனக்கும் பிரச்சனை. இங்க நான் பைத்தியமா இவரு பைத்தியமா தெரியலையே. இதெல்லாம் போகட்டும். என்னோட பிரச்சனை அப்படியே அங்க நிக்கட்டும். உன் பிரச்சனை கூட அங்கேயே இருக்கட்டும். இது போல ஒரு அருணா கயிறு வாங்குறதுக்கு நான் உனக்கு காசு தரேன். நீ காசை வாங்கிக்க. சாவித்திரி கிட்ட கேட்கலனா பாவம் அவளும் கஷ்டப்படுவாளே. ஓ, அருணா கயிறு பிரச்சனை எல்லாத்தையும் ஒண்ணு ஆக்காத. அருணா கயிறு வேற, பிரச்சனை வேற. இந்த வாங்கிக்க. இந்த சாவித்திரி கிட்ட ஒரு வார்த்தை வை. போதுமா? இவ்வளோ காசை மொத்தமா பார்த்து எத்தனை வருஷம்? நம்ம ஊரு சாமிக்கு என் மேல எப்பவுமே தனி பாசம்தான். என்னை எப்படியாவது தூக்கிட்டு வந்து என் வீட்லயே சேர்த்துடும். நல்ல வேலை இங்கே தூண் இருந்துச்சு. சாமி, இனி எல்லாமே உன் கையில தான் இருக்கு.
நான் சாவித்திரின்னு தான் கூப்பிட்டேன். ஆனா சரஸ்வதி தேவியே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியான்னு கேட்டேன். சத்தம் போடாதீங்க. பிடிச்சிக்க பார்த்து பத்திரமா உள்ள கூட்டு போ. கட்டில் வந்துருச்சா? அந்த காலை மட்டும் இப்படி போட்டு. இன்னைக்கு யாரு கூட போய் கல்லு குடிச்சீங்க? தோட்டத்துல வேலை பாக்குற கண்ணாயிரண்ண கூட. வெக்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கம் இல்லடி, கண்ணாயிரண்ண. கண்டவன் கூட எல்லாம் போய் குடிச்சிட்டு வரீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நான் கண்டவன் கூட போய் கல்லு குடிக்கலடி, கண்ணாயிரண்ண கூட தான் குடிச்சேன். அப்ப அவன் தானே கண்டவன். அதாவது சாவித்ரி. புரியுது புரியுது. ஓகே. காசு எங்க இருந்து கிடைச்சதுன்னா எனக்கு புரியவே இல்ல. காசா? காசு சாமி கொடுத்துச்சு. சாமியா? ஆமா, என்னோட சாமியே அந்த ராமு முதலாளி தான். அப்போ அந்த சாமி கிட்ட யாருன்னா கயிற கேட்கலையா? கேட்டேனே. கேட்ட உடனே அந்த சாமி கொடுத்துருச்சு. இதா அருணா கயிறு. இது அருணா கயிறா? எங்க ஊர்ல இதான் அருணா கயிறுன்னு சொல்லுவாங்க. என்னோட தங்க அருணா கயிறுங்க தான் கேட்டேன். தங்க அருணா கயிறா? அதான் முதலாளி வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் தான் எனக்கு காசு கொடுத்தாரு. அந்த காசை எடுத்துட்டு நான் போகும்போது தான் அந்த கண்ணாயிரம் என் கூட வந்து பேசினான். அப்புறம் தான் நாங்கள் கல்லு கடைக்கே போனோம். அப்புறம் மீதி இருந்த காசுல அருணா கயிறு வாங்கிட்டேன். அந்த சாமி கொடுத்த காசுல மீதி ஏதாச்சும் இருக்கா? ஜோப்ல கொஞ்சம் சில்லறெல்லாம் இருக்கும். எனக்கு குடிக்க கொஞ்சம் விஷம் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? இந்த அருணா கயிறு எவ்வளோ நீளமா இருக்கு. இது அப்படியே நல்லா கட்டிட்டு மேலே போட்டு தொங்க விட்டோம்னா அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கும். அழகா இருக்கும். காய போடலாம். இது என்ன கட்டுறது? என்ன? உன் பேரு சுவா? இல்ல. அப்படின்னா வேலையை பார்த்துட்டு போயா. தேவி, அரணா கயிறு கொடுக்காதனால என் தலை வெடிச்சு சாகணும்னு நீ வேண்டிக்கிறியா என்ன? சாவித்ரி, நான் இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணதில்லை. நீலகண்டன் கேட்ட காசையும் நான் கொடுத்துட்டேன். அந்த அருணா கயிறை நானே வச்சுக்கிறேனே. இதுக்கு சரோஜினி அக்காக்கு கட்டுறதுக்கு தானே? ஐயோ, இது அவளால கட்டிக்க முடியுமா? அவளுக்கு கட்டணும்னா 1/2 கிலோல அருணா கயிறு வாங்கணும். ஏன் போட வேண்டியதானே? நீ அது இதுன்னு சொல்லி என்னோட மூட ஸ்பாயில் பண்ணாத. நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஏய் பிசாசு தலையன், என்ன பார்க்காத, அங்க பாரு. சாவித்ரி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு படுத்தா தூக்கம் வரல. வயசாயிடுச்சுன்னா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். இல்ல, இது அந்த மாதிரி தூக்கம் இல்லைன்றது இல்ல. அரணா கயிறு கிடைச்சதுன்னா என்னோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். நீ அதை கொடுப்பியா? உங்களுக்கு இப்போ தேவைப்படுறது அருணா கயிறு இல்ல, அப்புறம் சங்கிலி. சங்கிலியா? அது எதுக்கு? உங்களை கட்டுறதுக்கு தான். வேற எதுக்கு? யாருக்கு கட்ட போறீங்க? இங்க வாயேன். ஐயோ ஈஸ்வரா. சாவித்ரி, சாவித்ரி, நீ எந்த பதிலும் சொல்லலையே. அருணா கயிறை நான் எடுத்துக்கிட்டுமா? அது உங்ககிட்ட தானே இருக்கு, அப்புறம் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? இருந்தாலும் உன்னோட பெர்மிஷன் இல்லாம அது எனக்கு வேண்டாம். சாவித்ரி, ஏதாச்சும் ஒன்னு பதில் சொல்லிட்டு போ. என்னோட அழகு தேவதையே, என் கூட நீயே படுத்துக்க. அந்த பிசாசு மேல படுத்து தூங்குது. நீ ஏன் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிற? திருடி, அப்படி என்ன வெக்க உனக்கு? நீ தான் என்னோட அழகு குட்டி. நீயும் நானும் சேர்ந்தோன்னா அழகு மின்னும். ஐயோ, கதவை மூடிக்கிட்டு இந்த வேலை தான் பாக்குறீங்களா? என்னங்க, கதவை திறங்க. ஐயோ, சரோஜினி, கதவை உடைச்சிடாத. இப்ப திறக்க போறீங்களா இல்லையா? உள்ள என்ன பண்றீங்க? நீ யார்கிட்ட சத்தம் பேசிட்டு போடாத, இருக்கீங்க? நான் வந்துகிட்டு கதவை இருக்கேன். திறங்க. ஏங்க, எவ்வளவு நேரம் தட்டிட்டு இருக்க? ஓ, இந்த அளவுக்கு நீ எதுக்கு ஆயிடுச்சா? கதவை சாத்துற?
எங்க அவ? யாரு? இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாளே அவ எங்க? என்னோட சரோஜினி. நானு எம்டியோட ஒரு நாவலை படிச்சுக்கிட்டு இருந்தேன். 4 பேர் சொன்னது சும்மா ஒண்ணும் இல்ல, பெண் புத்தி பின் புத்தின்னு. சரி, அந்த புக் எங்க? இங்கதானே இருந்துச்சு. அந்த கதையில இருக்கிற கேரக்டர்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பானவங்க. ஒருவேளை அந்த பொண்ணு நடந்து எங்கன்னு தானே போயிருப்பாங்களா? நான் கேக்குறேன். கதையில இருக்கிற பொண்ணா? புக்ல படிச்ச பொண்ணை கேக்கல. இப்போ உங்க கூட பேசிட்டு இருந்தாலே அந்த பொண்ணு எங்கன்னு கேக்குறேன். உனக்கு மண்டையில குழப்பம் இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? மடியில என்ன வச்சிருக்கீங்க? என்ன சொல்லுங்க, மடியில? மடியில என்ன வச்சிருக்கீங்க? மடியில எங்க? ஒண்ணும் இல்ல. காட்டுங்க. கோவிலோட இல்ல, நீங்க பிரசாதம். வச்சத நான் பார்த்தேன். கோவில்ல வச்சிருக்க பிரசாதம். காட்டுங்கன்னு சொல்றேன்ல. ஏய், காட்டுங்க. தொடாத. காட்டுங்க, நான் பார்த்தே எனக்கு ஆகணும். கிச்சு கிச்சு காட்டுங்க. முட்டுது. நீ அந்த மடியில பக்கம் என்ன போ. வச்சிருக்கீங்க? ஏங்க, நில்லுங்க. ஏய், நில்லுங்க. வயசான நில்லுங்க. காலத்துல துரத்திக்கிட்டு இருக்கா பாரு. மடியில ஏய், என்ன வச்சிருக்கீங்க? நான் இப்ப விட்ரு. பார்த்தே ஆகணும். என்னோட வேஷ்டியை விட்ரு. காட்டுங்கன்னு சொல்றேன்ல. இது எதுக்கு பிடிச்சுக்கிட்டு விடுங்க, இருக்க? நான் பார்க்கணும். ஏய். விடுங்க. ஏங்க, விடுன்னு காட்டுங்க. சொல்றேன்ல. மடியில என்ன ஏய், வச்சிருக்கீங்க? ஏய். நான் சொன்னல வேஷ்டி அவுத்துக்கொண்டு. அதை எடுக்காத, சொல்றேன்ல. அதை எடுக்காத. யாருக்கு இதை விடு, வாங்குறீங்க? விடுன்னு சொல்றேன்ல. அது எனக்கு வேணும். விடுங்க, விடுங்க. ஏய், உனக்கு அது பத்தாதிரி. ஐயோ, என்ன கணம் கணக்குற, இவ்வளவு தள்ளவும் முடியல. விடுங்கன்னு சொல்றேன்ல. சாமி, தள்ளி போடி. ஏய், யாராவது பார்த்தா அசிங்கமாயிடும். தள்ளி போடி. ஏய், ஐயோ, இது உனக்கு விடுங்க, வேண்டாம், விடுன்னு பத்தாதுன்னு சொல்றேன்ல. விடுங்க. உனக்கு சங்கிலி மாதிரி வாங்கி தரணும், பெருசா வாங்கி தரேன். ஏய், விடுறி. இங்க பாருமா, அது வந்து எடு. சீக்கிரம் எடு. எடுக்க கூடாது. சீக்கிரம் நீ வா. எடுக்க கூடாதுன்னு சொல்றேன்ல. அது வந்து எடு. இத பாருமா, உன்னை சீக்கிரம் வா. கஷ்டப்பட்டு அப்பா வான்னு வளர்த்திருக்கேன். சொல்றேன்ல. வந்து எடு. குடுத்துரு. எடு. அப்பா கையில குடுத்துரு. அவர்கிட்ட ஏம்மா, கொடுக்காத. உன்னை நான் வளர்த்து ஆளாக்கி நல்லா படிக்க வச்சிருக்கேன். அதை மட்டும் மறந்துடாத. என்கிட்ட குடுத்துரு. இங்க பாரு, அது நமக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருக்காரு. ஐயோ, அதையே நான் ஒளிச்சு வைக்க போறேன். எனக்கு என்ன இருக்கு? விடுங்க. ஏய், ஏய், குடுறீங்க. ஏய், ஏய், குடுக்காத. இது ஒரு பொண்ணோட அருணா கயிறாச்சே. உண்மையை சொல்லுங்க, இது யாரோடது? ஆ, இது யாரோடதுன்னு கேக்குறேன். சொல்லுங்க. அது கருப்பா தாடி வச்சு ஒல்லியா நீலகண்டன் ஒருத்தர் இருப்பான்ல. இது நீலகண்டன் தான். ஆமா. ஆ? இல்ல, அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருப்பாள்ல, நல்லா வெள்ளையா, சாவித்ரின்னு. அவளோடது. ஆ? அப்படியா விஷயம்?